Hello students, 12th chemistry unit 1 metallurgy நம்ம எலிங்கம் diagram பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி observation of எலிங்கம் diagram and applications of the எலிங்கம் diagram பார்த்தோம். இப்போ limitations of எலிங்கம் diagram பார்க்கலாம். limitations அப்படின்னா எலிங்கம் டயக்ராமை வச்சு நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம application of எலிங்கம் diagramல நம்ம யாருக்கு எந்த வகையான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வேணுமா வேண்டாமா அதெல்லாம் பார்த்தோம். ஒரு டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குன்னா அது எந்த லெவலுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த கிராஃப் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து தெர்மோடைனமிக்கல் எலிங்கம் டயக்ராம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? தெர்மோடைனமிக்கல் கன்சிடரேஷன் அதை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா அதோட ஸ்பான்டேனியஸாக இருக்கும் ரியாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பட் இந்த எலிங்கம் டயக்ராமை வச்சு நமக்கு ஒரு ரியாக்ஷனோட ரேட், அதாவது ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு தெரியாது, சரிங்களா? அதே மாதிரி இன்னும் என்னென்னா, நம்ம இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ப்ளஸ் ஒரு சிஓட ரியாக்ட் ஆகிட்டு ஜிங்க் தனியாகவும் ஒரு ஆக்சைட் கூட சேர்ந்து ஜிங்க் தனியாகவும் ஒரு CO கேஸ் தனியாக CO2ஆகவும் போகுது. அதுதான் நம்ம பார்த்தோம். சப்போஸ் இந்த ஜிங்க் இந்த ஆக்சைடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஜிங்க் மெட்டலாக தானே ஃபார்ம் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இது நம்ம வேறையாக கூட ஃபார்ம் ஆகலாம் இல்லையா? Z2O3 இப்படி கூட ஃபார்ம் ஆகலாம் இல்லையா இந்த ஆக்சைடு கூட சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு இந்த எலிங்கம் டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே ஒரு அசம்ஷனில் தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி எலிங்கம் என்ன பண்ணுறாரு, இந்த டெல்ஜி நாட் வேல்யூ இருக்கு இல்லையா? டெல்ஜி நாட்னா என்னது? ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் அண்ட் ஃப்ரீ எனர்ஜி இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல். அதாவது டெல்ஜி நாட் வேல்யூவில் எப்படி இருக்கும்? அந்த ரியாக்ஷன் ஈக்லிபிரியமாக இருக்கும். இந்த ஈக்லிபிரியமாக இருக்கிறத வச்சு தான் அவர் அந்த டயக்ராமே நமக்கு கொடுத்துருக்காரு, அந்த கிராஃபே. அப்போ அவர் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காரு? அங்கே நடக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷனும் ஈக்லிபிரியமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா ஈக்குவேஷனும் பார்த்திங்கன்னா ஈக்லிபிரியமாக இருக்குமானா இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன். அதை வச்சு தான் அவர் அந்த வேல்யூ கொடுத்துருக்காரு, சரிங்களா? இதெல்லாம் தான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், சரிங்களா? ஃபஸ்ட் என்னது, இப்போது ஒரு எலிங்கம் டயக்ராம் வச்சு நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது அவர் ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட சேர்ந்து நமக்கு மெட்டலாக தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கூட சேர்ந்து வேறு ஒரு எலமெண்ட்டாகவும் அது மாறக்கூடியும் இல்லையா? அதை பற்றி அவங்க அங்கே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா எலிங்கம் டெல்ஜி நாட்டோட வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் ஈக்லிபிரியம் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல், அந்த வேல்யூ வச்சு தான் எல்லாமே அவர் எல்லாமே அந்த கிராஃப் போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்திருக்காரு, ஒய் ஆக்சிஸில் டெல்ஜி நாட்டோட வேல்யூ வச்சு தான் அவர் அஸ்யூம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நடக்கக்கூடிய எல்லா வகையான ரியாக்ஷன்ஸையும் ஈக்லிபிரியமாக கன்சிடர் பண்ணி தான் பண்ணுறாரு. ஆனால் எல்லா ரியாக்ஷனும் ஈக்லிபிரியமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அவர் ஈக்லிபிரியமாக அஸ்யூம் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்கலாம். இதுதான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். அடுத்தது ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இது கூடயே சேர்த்து பார்த்துடலாம். பாருங்கள், எவாலுவேட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஸிங் எலிங்கம் டயக்ராம் இண்டிகேட் த லோயஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் ஜிங்க் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்ட் டு ஜிங்க் மெட்டல் பை கார்பன். ரைட் த ஓவரால் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அட் திஸ் டெம்பரேச்சர். இப்போது ஒரு எலிங்கம் டயக்ராமில் ஜிங்க் இப்படி இருந்து இப்படி மேலே போகுதா? இது வந்து ஜிங்க் ப்ளஸ் ஆக்சைடு வந்து உங்களுக்கு
ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கொடுத்து உங்களுக்கு ஜிங்க் ப்ளஸ் ஓவாக போயிடும். இதுவே கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், மேலேருந்து இப்படி கீழே வரும். அப்போ இந்த ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் உங்களுக்கு ரெண்டும் இன்டர்செப்ட் ஆகுமா. இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சரில் இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட் 0 டிகிரி சென்டிகிரேடில் உங்களுக்கு கார்பனை கம்பேர் பண்ணும்போது, கார்பன் மோனாக்சைடை கம்பேர் பண்ணும்போது ஜிங்கோட ΔG வேல்யூ தான் ஹையராக இருக்கும். அப்போது இது ரெண்டும் இன்டர்செப்ட் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஒரு 1200 கெல்வின் இருக்கும். ஓகேங்களா, 1200 கெல்வினில் இது ரெண்டும் இன்டர்செப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜிங்கோட ΔG வேல்யூ வந்து அதாவது லோ ஆகிட்டே போகும். ΔG வேல்யூ கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், மேலே இருக்கும்போது அது சீக்கிரமாக அன்ஸ்டேபிள் ஆகிட்டு டீகம்போஸ் ஆயிரும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. பட் இந்த கார்பன் மட்டும் கீழே இறங்க 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 மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஓவரால் ரிடக்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது ஜிங்க் ப்ளஸ் ஆக்சைடு நமக்கு வந்து ஜிங்க் ஆக்சைடாக கிடைக்கும் O2. அப்போ இங்கே 2 இங்கேயும் 2. இது வந்து ஓவராலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணிடணும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வைக்கலாம். இப்போ கார்பன் மோனாக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகும் அதுவும் பண்ணணும். C + O2 gives CO, கார்பன் மோனாக்சைடு. இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குனால இங்கே 2 ஆக்சிஜன் போட்டுக்கலாம். அப்போ கார்பன் 2. ஓகேங்களா. அப்போது இப்போ நமக்கு வந்து ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஜிங்க் மெட்டல் கிடைக்கணும். அப்போ வழக்கம் போல் நம்ம இதை ரிவர்ஸ் ஸ்டேட் பண்ணணும். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரிவர்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஸோ ஜிங்க் ஆக்சைட்லேருந்து நமக்கு ஜிங்க் மெட்டலும் O2வும் கிடைக்கும். இப்போ இங்கே 2 இங்கே 2. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ரிடக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3யும் கம்பேர் பண்ணோன்னா தான் நமக்கு அந்த ரிடக்ஷன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்படி தானே. கம்பேர் equation 2 with equation 1. பாருங்க, 2 கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் உங்களுக்கு வந்து 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அதே மாதிரி 2 மோல் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு உங்களுக்கு ரியாக்ட் ஆகி 2 மோல் ஆஃப் ஜிங்க் ப்ளஸ் O2 கிடைக்குது. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த O2 போயிடும். அப்போ மீதி இருக்கிறது அதெல்லாம் 2 ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் 2 மோல் ஆஃப் கார்பன் ரியாக்ட் பண்ணி 2 மோல் ஆஃப் ஜிங்க்கு ப்ளஸ் 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஓவரால் ரிடக்ஷனோட ரியாக்ஷன், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு டு ஜிங்க் மெட்டலுக்கு. அப்போ வந்து இது என்ன நடக்கும் அட் 1200 டிகிரி டெம்பரேச்சரில். ஓகே, இந்த இடத்துல ரிவர்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எப்படி நடக்கும் அட் 1200 கெல்வினில். ஓகேவா, ஏன்னா இந்த 1200 கெல்வினில் தான் உங்களுக்கு ஜிங்கை விட கார்பன் மோனாக்சைடு ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் அந்த இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா லோயஸ்ட் டெம்பரேச்சர். இந்த 1200 தான் ரெண்டும் இன்டர்செப்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர். ஓகே, இதுதான் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.